சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும், மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று பாடிடுவே. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும். Everybody கைகளை உயர்த்துவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பு தந்தார் இயேசு, ஆமென். ரட்சிப்பு தந்தார் இயேசு, எஸ் ஃபாதர். ரட்சிப்பு தந்தார் இயேசு, ரட்சிப்பு தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. Everybody hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah. சமாதானம் தந்தார் இயேசு, எஸ். சமாதானம் தந்தார் இயேசு, எஸ். உங்களுக்கு எனக்கும் சமாதானம் தந்திருக்கிறார். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். Everybody hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah. விடுதலை தந்தார் இயேசு, எஸ். விடுதலை தந்தார் சொல்லுங்க. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. புது பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்து. கடைசியா அல்லேலூயா
Alleluia, amen, alleluia. Alleluia, amen, alleluia. Alleluia, amen, alleluia. Alleluia, amen, alleluia. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் விசுவாசிக்கின்றேன் இந்த காலை வேளையிலே சொல்லப்படுகிற வசனங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் என்னென்ன கேள்விகளோடு என்னென்ன பாரங்களோடு இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு வேண்டிய செய்தி இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வருகிறது. நான் வேதாமத்திலே ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். வேதாமத்திலே ஒரு பகுதியை ஒரு கதையை இயேசு சொல்லுகிறார். அதாவது கெட்டகுமாரன் கதை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த கதை ஒரு வெல் நோன் ஸ்டோரி, எல்லாருக்கும் தெரிந்த கதை. நீங்கள் இந்த கதையை தெரிந்திருக்காவிட்டால் நான் சுருக்கமாக இந்த கதையை சொல்லுகிறேன். இயேசு சொன்ன கதை, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த இளைய குமாரன் ஒரு நாள் தகப்பனிடையே வந்து என்னுடைய ஆசையை பிரித்து எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டான். தகப்பன் நினைத்திருந்தால் அதை மறத்திருக்க முடியும். ஆனால் தகப்பன் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த ஆசையை பிரித்து அந்த இளைய குமாரனுக்கு கொடுத்தார். அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆசையை விற்று தூரதேசத்துக்கு போய், வேதாமம் சொல்லுகிறது, துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான்னு சொல்லி. இந்த இளைய குமாரன் தகப்பனை பார்த்து தன்னுடைய ஆசையை பிரித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொல்கிறான்? தகப்பனை பார்த்து தெரியுமா? யூத கலாச்சாரத்தின்படி ஒரு தகப்பன் இறந்த பின்புதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசையின் பங்கு திரும்பி போகிறது. அவன் தன் இறந்த பின்புதான் தன்னுடைய ஆசையை பிரித்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். இந்த இளையகுமாரன் தகப்பனை பார்த்து என்னுடைய ஆசையை தரும்படி கேட்ட பொழுது இந்த இளையகுமாரன் தகப்பனை பார்த்து என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? ஐ விஷ் யூ ஆர் டெட். தகப்பனே நீ செத்து போன்னு சொல்லுகிறான். இன்னொரு கலாச்சாரம், யூத கலாச்சாரம், தகப்பன் உயிரோடு இருக்க மாட்டோம் அந்த சொத்தை அவன் விற்க முடியாது. அவன் இறந்த பின்புதான் சொத்தை விற்க முடியும். இது யூத கலாச்சாரம். ஆனால் இந்த இளையகுமாரன் தன்னுடைய பங்கை விற்று அதை காசாக்கி தூர தேசத்துக்கு போகிறான். 2 முறை தகப்பனுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். முதலாவது தகப்பனை பார்த்து சொல்கிறான் நீ செத்து போண்டு. 2வது சொல்லுகிறான் அந்த உயிரோடு இருக்கும் போதே அந்த சொத்தை விற்று அதை காசாக்கி கொள்கிறான். அந்த யூத கலாச்சாரத்தை அவன் இன்சல்ட் பண்ணுகிறான். இப்படிப்பட்ட குமாரன் தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் செலவழித்து அந்த தேசத்திலே பஞ்சம் உருவாகிறது. இவன் சாப்பிடுறதுக்கு ஒரு வழியும் இல்லாமல் பன்றிகள் மேய்க்கிற இடத்திலே போய் சேருகிறான். யூதருடைய முறையின்படி அவர்கள் பன்றியை ஒரு தீட்டென்று நினைப்பார்கள். பன்றி இறைச்சியை அவர்கள் சாப்பிடுவதில்லை. பன்றி சம்பந்தமான எந்த காரியத்தையும் அவர் தொடுவதில்லை. ஒரு யூதன் பன்றியை மேய்க்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு வேர்ஸ் சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து போகிறான். அவன் ஹிட்டிங் ஹிஸ் ராக் பாட்டம். அப்படி நிலையிலே இருந்த அந்த குமாரன் ஒரு நாள் புத்தி தெளிந்த போது என்று சொல்லி பைபிதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனம் திரும்புகிறான். என்னுடைய அப்பாடு வீட்டிலே எல்லாரும் சாப்பாடு நிறைவினால் இருக்கும் பொழுது நான் பட்டினினாலே வாடுகிறேனே. அவன் நினைத்துக் கொள்கிறான், நான் அப்பாட்டு சொல்லுவேன், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். என்னை உம்முடைய ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு போகிறான். இங்கே வருகிறது உங்களுடைய செய்தி. இந்த குமாரன் போய் தகப்பனிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. வேதாமம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு 5 காரியத்தை தகப்பன் சொல்லுகிறார். தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள், நான் எல்லாவற்றிலும் பிரதான பாவி, நான் எல்லாவற்றையும் நான் பிழை செய்தேன், நான் மன்னிக்க முடியாத பாவங்களை செய்தேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பா அம்மாவுக்கு, நான் பெற்றோருக்கு நான் அவமானத்தை கொண்டு வந்தேன். எந்த பாவியா இருந்தாலும் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. வேதாமத்தில் ஒரு பகுதி சொல்லுறது, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை மூடி சுத்திகரிக்கும் என்று சொல்லி. நீங்கள் ஒரு காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். நான் ஆண்டவரை நோக்கி நான் திரும்பி பார்ப்பேன், நான் மனம் திரும்புவேன். நான் உலகாலம் செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நான் மனம் திரும்புவேன், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். இந்த ஒரு டிசிஷன் எடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு 5 காரியம் ஆண்டவர் செய்கிறார். உங்களை காண்கிற கர்த்தர், உங்களை பார்த்து மனதுருகிற கர்த்தர், உங்களை பார்த்து ஓடி வருகிற கர்த்தர், கழுத்தை கட்டிக்கொள்ளுகிற கர்த்தர், முத்தம் செய்கிற கர்த்தர். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் செய்கிற காரியம், ஆண்டவரே நான் இவ்வளவு காலம் செய்த காரியங்கள் நான் பிழைதான், நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது நோட் பண்ணுங்கள், இந்த குமாரன் தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. வார்த்தை சொல்லுறதுக்கு முன்பவே தகப்பன் ஓடி இவ்வளவு காரியத்தையும் செய்கிறார். அவர் முத்தம் செய்கிறார். ஆரம்ப நாட்களிலே கடவுளுக்கும் மக்களுக்கும் பெரிய கேப் இருப்பதை நினைக்கிறார்கள். கடவுளை பார்த்து ஆண்டவரே நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. இயேசு உங்களை நோக்கி ஓடி வருகிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர், உங்களை காண்கிற கர்த்தர், கழுத்தை கட்டிக்கொள்கிற கர்த்தர்,
உங்களை முத்தம் செய்கிற கர்த்தர். இன்னொருடத்திலே வேதாவும் சொல்லுகிறது, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரத்தில் நோக்கி வரும்பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர் உங்களை அரவணைக்கிற கர்த்தர். உங்களால் இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. அவர் எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வேர்ஸ் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் இந்த 5 காரியத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை காண்கிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர், ஓடி வருகிற கர்த்தர், கழுத்தை கட்டி கொள்ளுகிற கர்த்தர், உங்களை முத்தம் செய்கிற கர்த்தர். என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாங்கள் போய் பார்ப்போமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஐ எம் டயர்ட், நான் எல்லாவற்றிலையும் முயன்று நான் தோற்று போனேனே ஆண்டவரே, எல்லாரையும் வேதனைப்படுத்தினேனே. உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை கட்டிக்கொள்ள ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை முத்தம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல இயேசுவே, ஆண்டவரே, என்னோடு இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற இந்த சகோதரனை, இந்த சகோதரியை நீங்கள் பார்க்கிறீங்களா ஆண்டவரே? மனவேதனையை அறிகிறீங்களா ஆண்டவரே? வாழ்க்கையிலே ஆண்டவரே பல காரியங்கள் பிழையாய் போனதை நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே? ஐயா, உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீங்கள் மனதுருகிற கர்த்தர், நீங்கள் காண்கிற கர்த்தர், நீங்கள் எங்களுக்காக ஓடி வருகிற கர்த்தர், நீங்கள் கழுத்தை கட்டி கொள்ளுகிற கர்த்தர், நீங்கள் முத்தம் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரி வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்க போகிறதுக்காக நன்றி. அந்த வேதாமத்திலே மிச்ச பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டிலே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நடைபெற்றதுன்னு சொல்லி. ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இன்றைய நாளிலிருந்து பெரிய காரியங்கள், ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இனி தொடர்ந்து நடக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். வியாதிகள் எனக்கில்லையே, இனி வியாதிகள் எனக்கில்லையே. நன்றி 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 ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. சொல்லுவோம், நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். தனியாக விட மாட்டீர், என்னை தனியாக விட மாட்டீர். நன்றி 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 ஐயா. 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 யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். தோல்விகள் எனக்கில்லையே, இனி தோல்விகள் எனக்கில்லையே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம்.